காஞ்சிபுரம் ஏகேஜி திருமண மண்டபத்தில் மாநகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஏகேஜி திருமண மண்டபத்தில் திமுக மாநகர பொது உறுப்பினர்கள் கூட்டம் மாநகர செயலாளர் சி.கே.வி. தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகர அவைத் தலைவர் கே.எஸ். செங்குட்டுவன் வரவேற்புரை ஆற்றினார். மாநகர கழக நிர்வாகிகள் ஏ.எஸ். முத்துச்செல்வன், ஜெகநாதன், நிர்மலா, சுப்பராயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாவட்ட பொருளாளர் சன்ரண்ட் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் எஸ்.கே.பி. சீனிவாசன், சிகாமணி, மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி.எஸ். ராமகிருஷ்ணன், பகுதி செயலாளர்கள் திலகர், சந்துரு, தசரதன், வெங்கடேசன், மாவட்ட பிரதிநிதிகள் சுகுமாரன், மாமல்லன், விஸ்வநாதன், சங்கர், சுரேஷ், வரதராஜன், சேகர், பாலமுருகன், மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பூங்கொடி, சுரேஷ், கமலக்கண்ணன், வட்ட செயலாளர்கள் சரவணன், சிட்டிபாபு, சண்முகம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் மாநகர பொருளாளர் சுப்பராயன் தீர்மானங்களை வாசிக்க கட்சி நிர்வாகிகள் அதனை கைத்தட்டி நிறைவேற்றினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஜெகநாதன் நன்றிகளை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முதல் உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக துணை செயலாளர், காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் தம்பி ஏழரசன் அவர்களை, காஞ்சிபுரம் மாநகராட்சியுடைய மேயர் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களை, சீனிவாசன், சிகாமணி, அணிய சுகுமாரன், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் அருகில் இருந்திருக்கின்ற மாநகர கழக பிரதிநிதிகள், புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மண்டலத்திலும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் சொல்லிட்டாங்க. இந்த இளைஞர்கள் நிர்வாகம் போனாங்கல்ல 4 பகுதிக்கும் சொல்லிப்பாங்க. ஒரு கூட்டம் பொது உறுப்பினர் கூட்டம் வேற போட்டுக்குது. செயற்குழுனா கூட பரவாயில்ல, கைட்டி விட்டுருக்கோம். அதனால சொன்னார் இல்லையா, பேசினார்ல டெவலப்மேடு பகுதி செய்யறாங்க. எல்லாரும் வரணும். ஒரு நிகழ்ச்சி சொன்னா அந்த வட்ட செயலாளர் பொங்கல் விழா 2026 நடத்தணும். ஏன்னா அதான் மக்களை சந்திக்கிறது தேர்தல் நேரம். இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில நம்முடைய மாநகரத்தில் 15 பொதுக்கூட்டங்கள் மக்களை சந்திக்கிறான். அவங்க நீங்க போய் அழைப்பீங்க. அந்த நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க, கூட்டம் நடத்துறவங்க, ஏற்பாடு பண்றவங்க பொதுமக்களை சந்திக்கிறது கண்டுபிடிச்சது. அதனால கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வழியில் கலைஞர் அப்படியே முன்னெடுத்தார். இன்னைக்கு நம்ம இளைஞரின் செயலாளர் இன்னும் ஒரு படி மேலே போய் நிறைய பேர் அந்த இளைஞர்களெல்லாம் உருவாக்குறாருன்னா, ஆனா அங்க ஒரு டெல்லியில் முகாமிட்டோம் என்பது பெரும் கூட்டம். 560 பேர் இங்கிருந்து எழுதி அதை விழுத்து வந்தக்கூடிய வழி இரும்பு மனிதர் ஸ்டாலின் என்ற ஒரு தலைவர் அதை அப்படியே பதிவு செய்தார். அந்த அளவுக்கு ஒரு கொண்டாடுவது என்பது அவருக்கு பெருமை செய்வதற்காக அல்ல, நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கும், நம்மை நாமே இன்னும் உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும், நம்மை நாமே இன்னும் இந்த நாம் எல்லோரும் ஒவ்வொரு நிகழ்விலும் தவறாமல் பங்கேற்போம். நண்பர்களை ஒவ்வொருவரும் அழைத்து வருவோம். நிச்சயமாக வந்திருக்கக்கூடியவர் ஒவ்வொருவர் இரு கரங்களையும் ஆயிரங்கள் கூட்டமையிலும் நாம் உணர்வு மிக்கவர்களாய் தலைவர்கள் வாழ்க வாழ்க. 22ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய பொதுக்கூட்டத்தை தொடங்கிவிட்டார். நான் தமிழ் தீர்மானத்தை உங்கள் தலைவர்களுக்கு தீர்மானத்தை தீர்மானம் வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் தொடர்ந்து 4ஆம் தலைமையை கழகத் தலைவர், தமிழ்நாடு முதல்வர், ஆலோசனைப்படி காஞ்சிபுரம் மாநகர கழகம் 4 பகுதிகளிலும் உள்ள
51 வட்டங்களில் கடவுள் கொடியேற்றி கடலை கொள்கை பாதையில் ஒழித்துவிட்டு வீட்டுகள் வழங்கி மக்கள் மாநகர பகுதி கழக சார்பாளிகள் உள்ளாட்சி பகுதிகள் என அனைவரின் சார்பாக உறவளிக்கும் தீர்மானம் 3 ஒன்றிய பாஜகவின் தேசிய கல்விக் கொள்கை முன்மொழி இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்கப்படுவதையும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு வழங்க